கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பூமியிலேயே நம்ம அனுபவிக்க வேண்டும். அந்த தேவனுடைய உண்மையான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக பிள்ளைகள் தேவனுக்கு நல்லா தேவனுக்காக வாழணும்னு வாஞ்சை இருக்குது, நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, நல்ல கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியங்களில் கூட உற்சாகமாக செயல்படுறவங்களாக இருக்கிறாங்க, தேவனுடைய காரியங்களில் முதன்மையாக நிற்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள், வேதனைகள், பாரங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை பார்த்து இவங்க சுவிசேஷம் சொல்ல முடியலை. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே சந்தோஷம் இல்லை. இவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லாததுனால இன்னொருத்தரை பார்த்து அவங்க உற்சாகப்படுத்த முடியாமல், இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு இவர்கள் பல விதங்களிலே தங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கவலையோட, துக்கத்தோடு காணப்படுறாங்க. அப்போஸ்தலர் 27 சொன்னபடி வெகு வருத்தத்தோடே எங்களுடைய படகை செலுத்தினோம் என்று அங்கே அந்த படகு பிரயாணத்தில் சொன்னபடி, அந்த கப்பல் பிரயாணத்தில் வந்த சேதத்தை போல இவர்களுடைய வாழ்க்கை என்கின்ற பிரயாணத்திலும் கூட பல போராட்டங்களில் சிக்கி இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உண்மையான சந்தோஷம் இல்லை. ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை விட்டு கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கப்பட்டு போனாலும் அவருடைய சமாதானத்தை எடுக்கலை. அவர் சமாதானத்தை வைத்துட்டு தான் போயிருக்கிறார். அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி காலத்தில் தான் பூமியிலே அவர் சமாதானத்தை எடுத்து போடுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாகத்தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ பரலோகத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு மனிதனாக அவர் வந்தபோது, ஒரு பாலகனாக பிறந்த போது அவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா சமாதானம். லூக்கா 2:10 சொல்லப்படுது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ சமாதானத்தை கொண்டு வந்தார், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு நல்ல செய்தியோடு அவர் இந்த பூமியிலே அவர் பாலகனாக அவர் பிறந்தார். அப்போ இங்கே பாருங்கள், ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கி அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப துக்கத்தோட, சமாதானம் இல்லாமல், வேதனையோடு காணப்படுறாங்க. வேதனையோடு அதுக்கு மத்தியில் எழுப்பி ஜெபம் பண்ணுறாங்க, உபவாச ஜெபங்கள், விசேஷித்த கூட்டங்கள், ஊழியங்கள் ஓடுறாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயங்களில் ஒரு பாரம், அவங்களுடைய இருதயங்களில் ஒரு துக்கம். ஏன் இந்த துக்கம்? இதிலேருந்து நம்ம வெளியே வந்து உண்மையான சந்தோஷத்தை நம்ம ஏன் அனுபவிக்க முடியாது, நம்ம ஏன் அனுபவிக்கக்கூடாது? அப்போ அப்படி அனுபவிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணுங்கிறத தான் அந்த நாளில் பார்க்குறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் அல்லது ஒரு பாரம், கவலை அல்லது சந்தோஷம் இல்லாத ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையான சந்தோஷத்தை இந்த பூமியில் நமக்காக வைத்திருக்கிறார், வைத்துட்டு தான் போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னார். இந்த உலகத்தில் அநேக சந்தோஷங்கள், சிற்றின்பங்கள் மூலமாக, சின்ன சின்ன இல்லையா காரியங்கள் மூலமாக இன்றைக்கி அநேக சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் அது தேவன் கொடுக்குற சந்தோஷத்துக்கு ஈடே இல்லை. அது சொல்லி முடியாததும் மகிமையில் நிறைந்ததுமான சந்தோஷம் என்று சொல்லி நம்ம 1 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஏன் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அனுபவிக்கிறோம், நாட்கள் செல்ல செல்ல ஏன் நம்ம அதை இழந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால்,
நமக்குள்ளே வருகிற பின்மாற்றம். இங்கே வாசிக்கிறோம். என்னங்க பின்மாற்றம்? நான் நல்லா ஜாப் பண்ணுறேனே, கர்த்தருடைய ஊழியங்களுக்கெல்லாம் நல்லா நான் கொடுக்குறேனே, நான் கர்த்தருடைய ஊழியங்களுக்கு முதல் நாளாக போய் நின்று நான் ஊழியெல்லாம் நான் செய்கிறேனே. இல்லைங்க, அதெல்லாம் நல்ல காரியம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு பின்மாற்றம் வராதபடி பயந்து இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தானுக்கு நம்ம பயப்படக்கூடாது, மனுஷர்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. ஆனால் நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே பவுல் சொல்கிறார், பயந்திருக்க கடவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பயப்படணும்? நான் பின்வாங்கி போயிடக்கூடாது, நான் தேவனுக்காக உறுதியாக நிற்கணும், வைராக்கியமாக நிற்கணுங்கிறதுல நாம் பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை உள்ள ஜீவியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. சரி, இந்த பின்மாற்றம்னு சொல்லும் பொழுது கர்த்தரை நம்ம மறுதளிக்க போகிறதில்ல, நம்ம ஜெபம் பண்ணாமலோ அல்லது தேவனுடைய சபையின் ஐக்கியங்களுக்கு செல்லாமலோ இருக்க போல, எல்லாம் சபைக்கு போவோம், ஊழியங்களை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் கூட ஒரு பின்மாற்றம். அந்த பின்மாற்றத்துக்கான சில காரணங்களை அங்கே அவர் சொல்கிறார். வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:2. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ தேவனுடைய இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியிலே அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கான முதல் காரணம் இங்கே பின்மாற்றத்தினுடைய ஒரு முதல் பின்மாற்றம் என்னென்னா, தேவனுடைய சபைக்கு போவோம், வசனத்தை கேட்குறதுல வாஞ்சை இல்லை. ஒரு நாட்களில் வாஞ்சியோட குறிப்புகளை எடுத்திருப்போம், அந்த குறிப்புகளை வீட்டில் வந்து அந்த வசனங்களை நம்ம எடுத்து பார்த்து இந்த வசனங்களை நம்ம என்ன செஞ்சுருப்போம், திரும்ப தியானிக்கிறவங்களா இருந்திருப்போம். இன்றைக்கி குறிப்பு எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் செய்தி பிரசங்கம் எடுக்கும்போதுமே கேட்குறோம், ஆனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறோம், இந்த காதில் வாங்கி இருதயத்தில் பதிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே என்று சொல்லி ஏசாயா அங்கே சொல்கிறார், வேதத்தை இருதயத்தில் பதிக்கணும். அப்போ தேவனுடைய வசனத்தை எப்போ நம்ம வாஞ்சையாய் கேட்கலையோ, நம்ம எப்போ அதை கவனமாக கேட்கலையோ, ஏனாதானோன்னு கேட்குறோமோ, விசுவாசம் இல்லாமல் கேட்கிறோம் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சபையில் என்ன செய்தி எடுத்தாங்க, தேவன் உங்களோட என்ன பேசினார்னு சொல்லி கேட்டால் தூக்கத்தில் தட்டி எழுப்புனா கூட நம்ம சொல்கிறவங்களா இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக நம்முடைய இருதயங்களில் தேவன் எனக்காகவே பேசுகிறார், அந்த வார்த்தைகளை எனக்காகவே அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாஞ்சியோட தாகத்தோட மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சியாக கேட்கணும். எப்போ வாஞ்சியாக கேட்க முடியலையோ அப்போ நமக்கு பெருமை வந்துட்டு, பின்மாற்றம் வந்துட்டு. யோசித்து பாருங்கள், இது சில வேளைகளில் சில பிரசங்கமாருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது நம்ம என்ன நினைப்போம், யாரோ சொல்லி கொடுத்து தான் இந்த மாதிரி பேசுகிறாரு, யார் சொல்லி கொடுத்துருப்பா, நம்மளை போய் யாரோ இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது சாத்தான் கொடுக்குற ஒரு பெரிய வஞ்சகமே அல்லாமல் வேறு அல்ல. எப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதை நாம் கேட்டு பயப்படாமல் மனம் திரும்பாமல் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறதுக்கு பதிலாக நம்ம பழியை தூக்கி போதகர் மேலேயோ யார் மேலேயோ போட்டுட்டு நாம் இருதயத்தை கடினப்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு ஆபத்து. அதுதாங்க வசனத்தை கேட்கறதுக்கான முதல் போராட்டம். தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அதை தேவ வசனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனுஷர் வசனமாக நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இங்கே இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:13 ரொம்ப முக்கியமான வசனம். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்போது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று நாம் அங்கே எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது விசுவாசம் இல்லாமல் கேட்டோன்னு சொன்னால் அவர்கள் கேட்ட வசனம் பிரயோஜனப்படாது. உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் இழக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே தான் ஆரம்பிக்குது வீழ்ச்சி, அங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கே தான் பயப்படணும். தேவனுடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கும் போது எனக்கு தூக்கம் வருதா,
தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது உள்ளே இருக்க முடியாமல் எழும்பி நான் பாத்ரூமுக்கு ஓடணும், அங்கே போகணும்னு சொல்லி இவ்விதமான அலக்களிக்கப்படுகிறேனா, அல்லது தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து எங்கேயோ சரீரம் ஆலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், சிந்தனை எங்கே உலகமெல்லாம் சுற்றி வந்துட்டுருக்கோம், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை, வேலை, எனக்கு அருமையானவர்களே பயந்திருக்க கடவோம். இதுதாங்க பின்மாற்றம். பின்மாற்றம்னா கர்த்தரை மறுதளிக்கிறது, காட்டி கொடுக்கறதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். துணிகரமான பாவங்களில் போய் விழுறதான் பின்மாற்றம். அது பின்மாற்றம் தான். ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டே நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிடலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வாழ்க்கையில் அவங்க தேவனுடைய வழிநடத்துதலில் கானானை நோக்கி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கால்கள் கானானை நோக்கி போச்சுது. ஆனால் அவங்களுடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பிச்சு. இருதயத்திலே அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இது தேவன் எனக்காக கொடுக்குற எச்சரிப்பு, இது தேவன் என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னை கடிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகள் மூலமாக என்னை சிட்சிக்கிறார்னு நம்ம ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறோம். உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சந்தோஷம் இல்லாமல் போயிடும், தேவ சமாதானம் இல்லாமல் போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கை பாரமாக இருக்கும், சபைக்கு வர்றது பாரமாக இருக்கும். ஆண்டவருக்காக உற்சாகமாக ஓடினவர்கள் சத்துரு இப்பொழுது வஞ்சிக்கிறதுக்கு உங்களுடைய சிந்தையை நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய இருதயத்தை சாத்தானுக்கு திறந்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப கவனமாக இந்த நாளில் மனம் திரும்புமா வேண்டாம். ஆண்டவரே, இந்த வார்த்தை தேவன் உங்களுக்காகவே பேசுகிறார் என்றால் நீங்கள் மனம் திரும்புங்க. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே நான் ஒருபோதும் அந்த பெருமைக்கும் அந்த குற்றம் சாட்டுகிற ஆவிக்கு அந்த இருதய கடினத்துக்கும் அன்றைய அந்த கசப்புக்கும் வெறுப்புக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் பயந்திருக்க கடவோம். ரெண்டாவது, இந்த உண்மையான சந்தோஷத்தை சமாதானத்தை நம்ம இழக்கிறதுக்கான இன்னொரு காரணத்தை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கீழ்ப்படியாமல் போனதுக்கான ரெண்டாவது காரணம். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும். தேவனுடைய உண்மையான இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் அனுபவிக்கணும்னா முதலாவது தேவனுடைய வார்த்தையை தேவ வார்த்தையாக விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. ரெண்டாவது, கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எதற்காக அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, எச்சரிப்பை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் நம்ம கேட்டு நம்ம பயப்பட வேண்டும், கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ எப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை கேட்டுட்டோம், நம்ம இருதய கடினத்தில் போயிட்டோன்னா, கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னால் அங்கே யார் கிரியை செய்வா அப்படின்னா, ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது தேவ ஆவியானவர் அவனை நடத்துகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை அருளுகிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் நீங்கள் தொடர்ந்து ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:32, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கப்படும் போது கேட்டவர்கள் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடர்ந்து நிரப்பி அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்வது ஒரு முறை, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்பது ஒரு முறை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பதும் ஒரு முறை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது அது நாள்தோறும் நம்மிடத்தில் நடைபெற வேண்டிய ஒரு ஆவியானுடைய கிரியையாக இருக்கிறது. ஆவியின் அபிஷேகங்கிறது ஒரு முறை தான், ஆவியின் ஞானஸ்நானங்கிறது ஒரு முறை தான். ஆனால் ஆவியின் நிரப்புதல்ங்கிறது நம்ம திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டிய ஒரு காரியம். டிஎல் மோடிகிட்ட வந்து கேட்டாங்க. அவர் ஒரு முறை விதமாக பிரசங்கித்த போது அபிஷேகங்கிறது ஒரு முறை தான், ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்படுதல்ங்கிறது அது தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஆவியானுடைய செயல் என்று அவர் சொன்னபோது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஏன்னா
எனக்குள்ள நான் லீக் ஆகிட்டே இருக்கிறேன். ஆவியானுடைய நிறைவை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் தேவ ஆவியானவருக்கு நான் பூரணமாக நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் தேவ ஆவியானவருக்கு நான் பூரணமாக நான் கீழ்ப்படிந்தாதான் அந்த ஆவியின் நிரப்புதலை நான் என்னுடைய வாழ்க்கையில் காத்துக்கொள்ள முடியும். எப்பெல்லாம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் நான் காணப்படுறனோ அப்பொழுது என்னுடைய ஆவியின் நிரப்புதலை நான் இழக்கிறவனாக இருக்கிறேன். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும்போது அதை குறிப்பாக டைரியில் எழுதணும். அதை டைரியில் எழுதி வச்சுட்டு அதன்படி நடப்பதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாருன்னு சொல்லி ஜெபிக்கணும். அதில் எந்த பகுதி கடினமாக இருக்குதோ அந்த பகுதியில் ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு கடினமாக இருக்குது, என்னால் முடியலை, என்னுடைய சுயத்தை உடைங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய பலத்தை வல்லமை எனக்கு தாங்க, உம்முடைய ஆவியின் பலத்தினால இந்த வார்த்தைகளை நான் வல்லமையாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு கீழ்ப்படிவதற்கு இதன்படி வாழ்வதற்கு நடப்பதற்கு எனக்கு உங்கள் பலனை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆவியானவருடைய பலத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், கீழ்ப்படுகிறவனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறார். கீழ்ப்படியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார் செயல்படுகிறார் அப்படின்னா சாத்தான் தான் செயல்படுறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொல்லி எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். ஒருவன் கீழ்ப்படிய மாட்டான், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியலைன்னு சொன்னான், அவனிடத்தில் கிரியை செய்வது யாருன்னா அவனை நடத்துவது, அவனை ஆளுகை செய்வது, அவன் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான்னா அவன் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறான். தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படிய மறுக்கிற, வேலை ஸ்தலத்தில் உனக்கு மேலே வச்சிருக்கிற அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படிய மறுக்கும்போது, குடும்பத்தில் தேவன் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய நீங்கள் மறுக்கும்போது உங்களை தேவ ஆவியானவர் நடத்தலை, பிசாசினுடைய ஆவிதான் உங்களை அந்த பெருமைக்குள்ளே கீழ்ப்படியாமைக்குள்ளே நடத்துது. எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணி நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஏவாளை ஆதாமை சாத்தான் வஞ்சித்தானோ அதை போல் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையோ தேவன் வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியலையோ அவர்களை சாத்தான் வஞ்சிக்கிறான். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தை சமாதானத்தை அவங்க அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இதே எபிரேயர் நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:8, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ரட்சிப்பை நீங்கள் அடையக்கூடியவர்களாக பூரணராக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படணும்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்த பொழுது பிதாவாகி தேவனுக்கு 100% அவர் கீழ்ப்படிந்தார். அவர் குமாரனாக இருந்தோம், அவர் தேவனாக இருந்தோம், தேவனுக்கு சமமாக இருந்தோம். அவர் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். இந்த பூமியிலே அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தன்னுடைய பூமியிலே தேவன் தன்னுடைய குடும்பத்திலே வைத்திருந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் யோவான் இடத்துல போய் சொல்கிறாரு, ஞானசானம் கொடுக்க நான் உம்மால் ஞானசானம் பெறணுமே, நான் எப்படி உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கறதுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் பதறும்போது, எனக்கு இப்பொழுது நான் அந்த கீழ்ப்படிதலின் பாதையில் செல்றதுக்கு எனக்கு வழி கொடு. இதன் மூலமாக நான் எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு என்னை பின்பற்ற போகிறவங்களுக்கு நான் சரியான முன்மாதிரியை வைக்கணும். அப்போனா தான் அவர்கள் பூரணராக கடந்து வர முடியும்னு சொல்லி கீழ்ப்படிதலின் பாதையை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வைத்து கொண்டே போனார். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பூரணம் வரும் தெரியுமா?
நான் அங்கே மத்தேயுவில் கர்த்தர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பூரண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராக இருங்க. எப்போ? கீழ்ப்படிதல் தான். நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் ஒரு பஸ்ஸில் போகும் பொழுது இல்லையா, பல இடங்களில் நம்ம சோதிக்கப்படுகிறோம். கொஞ்சம் கண்டக்டர் முன்னால் தள்ளிப்போன்னு சொன்னால் கீழ்ப்படிய மாட்டோம். உடனே நமக்கு அங்கே எங்கேயே இடம் இருக்குது, அங்கே உள்ளப்போன்னு சொல்லின்னு அங்கே ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம். அல்லது பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், நீங்கள் கொஞ்சம் ஜன்னல் ஓரமாக போய் உட்காந்துருங்க, நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், அப்படிலாம் போக முடியாது, நீ போய் உள்ளவே உட்காரியா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் சின்ன சின்ன காரியங்களிலே கூட நம்மளோடு இருக்கிறவங்க இடத்துல நம்ம ஒரு அன்புள்ளவங்களா, தயை உள்ளவங்களா, உதவி செய்கிறவங்களா, இரக்கமுள்ளவங்களா நம்ம காணப்படும். சமீபத்தில் நான் ஒரு அரசியல்வாதி அவரை குறித்து ஒரு புத்தகம் ஒன்றை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த அரசியல்வாதி ஒரு முறை ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டு தான். அவர் படுத்திருந்தார், அந்த அவருடைய சீட்டில் அவர் படுத்திருந்தார். இன்னொரு மனிதர் வந்து என்ன செஞ்சார், இடம் இல்லை, அங்கே அவருக்கு ஏற்ற சீட்டில் கொஞ்சம் அந்த இருக்கிற நபர்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து இதில் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உட்கார்ந்ததுக்கு இடம் கொடுத்தவர் என்ன செஞ்சார், அங்கே உட்காந்துக்கிட்டு காலை யார் சீட்டில் நீட்டினார்னா இந்த அரசியல்வாதியுடைய சீட்டில் தூக்கி காலை கொண்டு உட்கார வச்சார். பாருங்கள், உட்கார வச்சவர் கால் ஃபுல்லாக அந்த அரசியல்வாதியினுடைய காலில் பட்டு முழுசும் அந்த ஃபுல்லோடு அங்கே தாங்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த அரசியல்வாதி கொஞ்சம் கூட வந்து அவர் கோவப்படலை, காலை நவுட்டுங்கன்னு சொல்லலை. ஏனென்றால் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான ஒரு அரசியல் பாதையில் நடந்தவங்கன்னு அந்த புக்கில் பார்க்குறோம். அப்போ ஒரு கோபம் இல்லை, எரிச்சல், ஏன் அவன் காலத்துக்கு இந்த சீட்டில் வச்சுருக்க, நீனே டிக்கெட் எடுக்காமல் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்கிற, வந்துட்டு ஏன் கால் மேலே காலத்துக்கு வச்சுட்டுருக்கிறேன்னு சொல்லி சத்தம் போடலாம் இல்லையா? பாவம், அது என்ன கஷ்டமோ, சரி இருக்கட்டும், நம்மளாவது படுத்துருக்குறோம், அவர் உட்கார்றதுக்கு கால் வைக்கிறதுக்காவது ஒரு இடமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு உலக மனுஷனிடத்தில் போய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அநேக காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம எவ்வளவு பெருமை உள்ளவங்களாக இருக்கிறோம். வீட்டில் பிள்ளைங்களை பெற்றோர் சத்தம் போட்டாங்கன்னா பிள்ளைகள் அதை விட ஒருபடி மேலே பெற்றோரை அதட்டுகிற, எதிர்க்கிற மனநிலைமையை பார்க்குறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து இப்போ இந்த வரத்து வராங்களேன்னு சொல்லி பயப்படுகிற இன்றைக்கி கீழ்ப்படிதலை பார்க்க முடியல. இன்றைக்கி இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இடத்துல சத்துரு தான் கிரியை செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் தேவ சந்தோஷத்தை, தேவ சமாதானத்தை, இளைப்பாறுதலை அனுபவிக்கவே முடியாமல் போயிடும். அடுத்து மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனுடைய உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை, இளைப்பாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொன்னால் இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இருதய கடினம் வந்துட்டுன்னு சொன்னால் பெருமை தான் மேலோங்கி நிற்கும். அன்பற்றவர்களாக, கடினமாக நியாயம் தீர்க்கிறவங்களாக, கசப்பு, வெறுப்பு, யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அதிகமான கோபம், பழிவாங்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா இருதய கடினம். இந்த இருதய கடினம் நம்மளை எதற்கு நேராக நடத்தும் அப்படின்னா தேவனுடைய கிருபையை இழந்து போகிறதுக்கு ஏதுவாக நடத்தும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அப்போ எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருதய கடினம் வருதோ அப்போ இந்த கசப்பு வந்துச்சுன்னா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துருவோம். பிரியமானவர்களே, ரட்சிப்பை நம்ம இழந்து போகாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிருபையை நம்ம இழந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வேதனைகளும், தேவனுடைய வழிநடத்தலை அனுபவிக்க முடியாமல், தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல், காற்றின் போக்கிலே அடித்து கொண்டு போகப்பட்ட கப்பலை போல நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆவியின் பலத்தினால் நடத்தப்படுறதுக்கு பதிலாக நம்முடைய இருதய கடினங்களில், கசப்பான வேர்களில் போகக்கூடிய ஆபத்து. ஆகவே இருதய கடினம் வராதபடி நம்ம அன்புள்ளவங்களா, தயவுள்ளவங்களா, நம்ம இரக்கமுள்ளவங்களா இருக்கும். அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல் வினாவாகவும் இருக்கணும்.
இருதய கடினங்கிறது நமக்கு அன்புள்ளவங்களாக இருக்கணும்னு ஏமாறணுங்கிறது அல்ல. ஏமாற்றுகிற உலகத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆனால் மற்றவர்களை நம்ம ஏமாற்றுகிறவர்களாக அல்ல, இருதய கசப்பை வெறுப்பை வெளிப்படுத்துகிறவங்களால இல்லை, நம்ம தயை உள்ளவங்களா, அன்புள்ளவங்களா, இரக்கம் உள்ளவங்களா, நம்ம நன்மை செய்வதற்கு விருப்பம் உள்ளவங்களா நம்ம காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ தான் நம்ம தேவனுடைய சந்தோஷத்தை, தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் அனுபவிக்க முடியும். அடுத்து மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எஜமானுடைய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொன்னால் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால், சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாக இருங்க. ஒரு பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற காரியத்தில் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல உண்மையாக இருங்க. எந்த இடத்துலையும் நம்ம இப்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சின்ன சின்ன காரியங்கள், பெரிய பெரிய துணிகரமான பாவங்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள், தேவன் யாரை தேடுகிறார்? வெற்றியாளர்களை அல்ல, உண்மை உள்ளவர்களை தேவன் தேடுகிறார். தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் தான் தேவனுடைய உண்மையான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த மன்னாவை பார்த்து, நீ தலைக்கு ஒரு ஓமர் பறக்கணும், அவன் அதிகமாக பறக்கிறான். விடிய காலம் அதை மிச்சம் வைக்காத, அது பூச்சி பிடிச்சி நாத்தம் எடுத்துட்டுனா அவன் விடிய காலம் மிச்சம் வைக்கிறான். 7ஆம் நாள் அதை சேர்க்க போகாதன்னு சொல்கிறாரு. 7ஆம் நாள் அதை பிறக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போகிறான். கர்த்தர் வேதனைப்படுறார். எம்மட்டும் என்னுடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு மன விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். சின்ன சின்ன காரியங்களில் நம்ம கீழ்ப்படுதலோட, சின்ன சின்ன காரியங்களில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மையுள்ளவங்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவங்களாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆக இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சின்ன சின்ன சூழ்நிலைகள் வரும்பொழுதும் கூட நம்ம தேவனுடைய விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு இங்கே நம்ம கடைசியாக நம்ம பார்த்தபடி உண்மையுள்ளவங்களாக இருப்போம். இருதய கடினம் வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவர்களை தாங்கி வழி நடத்தட்டும். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானத்தினாலே அவருடைய இருதயம், அவருடைய வீடும் எப்பொழுதும் அன்றைய நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களை நம்புகிறோம். நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆமேன், ஆமேன்.